ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நண்பர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். அதாவது கலைக்கூத்தாடிக்கிட்டலாம் 5 வருஷம் நாட்டை ஒப்படைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தார். அதாவது திங்க் பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதில் வந்த கமெண்ட் தான் இது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச நம்மளோட ஆட்சியாளர்கள் எல்லாருமே கலைக்கூத்தாடிகள் தான். எடுத்துக்காட்டுக்கு எம்ஜிஆர், அம்மா ஜெயலலிதா, கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி, ஏன் நம்மளுடைய புரட்சியாளர் திருமாவளவன் அவர்கள் முதற்கொண்டு எல்லாருமே கலைக்கூத்தாடிகள் தான். அதனால் இப்போ ஒன்றும் புதுசாலாம் கலைக்கூத்தாடிக்கிட்ட நம்மளுடைய நாட்டை ஒப்படைக்கலை, சரிங்களா? அப்புறம் அதெல்லாம் தாண்டி மக்கள் 108 தொகுதிகளை மக்கள் கொடுத்துருக்காங்க கலைக்கூத்தாடிக்கிட்ட. அதனால் மக்களுடைய கருத்துக்கு நம்ம கண்டிப்பாக செவி சாய்க்கணும், சரிங்களா? நான் எலெக்ஷனில் ஓட்டு போட்டப்போ கூட டிவிகேக்கு தான் போட்டேன். ஆனால் என்ன எண்ணத்தில் போட்டேன் அப்படின்னா, நம்ம ஒரு ஓட்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திடுமா அப்படிங்கிற ஒரு கொஷினில் தான் நானே ஓட்டு போட்டேன். ஏன்னா டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லாமே 1000, 2000, 3000ன்னு அள்ளி இறக்கிறாங்க. மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நம்ம சும்மா மாற்றி போடுவோமே, டிஎம்கே, ஏடிஎம்கேன்னு ரொம்ப போராக இருக்கே அப்படிங்கிறதுக்காக தான் நான் மாற்றி போட்டேன். அப்புறம் கடைசியில் டிவிகே வந்துருச்சு. ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது, சரிங்களா? மக்கள் எடுத்த முடிவுக்கு நம்ம கண்டிப்பாக செவி சாய்க்கணும், அதுக்கு மரியாதை கொடுக்கணும், சரிங்களா? நண்பர் என்ன நினச்சி இந்த கமெண்ட் போட்டார்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை டிஎம்கே, ஏடிஎம்கே 2 பேர் சேர்ந்து டிவிகேவை ஓரங்கட்டிட்டு ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்களா? அதுதான் நண்பரோட எண்ணமாக இருக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியல, சரிங்களா? நண்பருக்கு சொல்லும் விதமாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.